இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் திருவசனம். இயேசுவும் தம் சொந்த இரத்தத்தால் மக்களை தூயவராக்க நகர வாயிலுக்கு வெளியே துன்புற்றார். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசுவதும் இறை வார்த்தையை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நான் காலையில் மனந்திறந்து ஆண்டவரிடம் ஜெபிக்கும் போது உங்கள் அனைவரையும் உங்களின் குடும்பத்தையும் நினைவு கூர்ந்து ஜெபிப்பேன். இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் பேச வேண்டும். நீங்கள் ஜெபிக்கின்ற வேண்டுதல்கள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேற வேண்டும். எந்த துக்கமும் துயரமும் இன்றி அனைவரும் மகிழ்ச்சியாய் இயேசுவை துதிக்க வேண்டும் என்று அன்றாடம் ஜெபித்துக் கொள்வேன். இன்றும் ஒரு நல்ல வசனம் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது நண்பர்களே, கேட்போமா? இயேசுவும் தம் சொந்த இரத்தத்தால் மக்களை தூயவராக்க நகர வாயிலுக்கு வெளியே துன்புற்றார். நகர வாயிலுக்கு வெளியே அப்படி என்றால் என்ன? அவர்கள் குறிப்பிட வருகின்றார்கள், அந்த எருசலேம் உலகத்தில் பழம் நகரங்களுள் ஒன்று, வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் என்பார்கள். இயேசுவை சிலுவையில் அறைய முடிவு செய்த போது அவரை ஊருக்குள் சிலுவையில் அறையவில்லையாம். எருசலேம் நகரத்து வாசலின் வெளியே எல்லோரும் பார்க்கும் வண்ணமாய்தான் அறைந்தார்களாம். அதுதான் அவர்களின் வழக்கமுமாய் இருந்ததாம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நாமும் அவருக்கு ஏற்பட்ட இகழ்ச்சியில் பங்கு பெற்று இப்போது வாழும் இந்த நிலையற்ற உலகை விட்டு வெளியேறி இயேசுவிடம் செல்வோம். ஏனென்றால் நாம் தற்போது வாழும் இந்த உலகம், இந்த பூமி நிலையான இடம் இல்லை. நமக்கு மற்றொரு காரியம் உண்டு. நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இயேசு நகரத்திற்கு வெளியே துன்புற்று தம் சொந்த இரத்தத்தால் அதை சிந்தியதால் நம்மை மீட்டுக் கொண்டார். ஏன் அப்படி செய்தார்? அனைத்து மக்களும் தூயவராக வேண்டும், தன்னை அறிந்து கொள்ள வேண்டும், மீட்படைய வேண்டும். நீங்கள் இயேசுவை அறிந்து கொண்டீர்கள், அருமையாய் வாழ்கிறீர்கள். அதுபோல அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசுவிடம் வர வேண்டும். அதற்காக நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும். அப்படி நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் காரியம், உங்கள் பிள்ளைகளின் காரியம், உங்கள் வேண்டுதல்கள், மன்றாட்டு அனைத்தும் இனிதே ஈடேறுவதை பார்ப்பீர்கள். ஒரு வீடு வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? எத்தனையோ மக்கள் வீடில்லாமல் பாலத்திற்கு அடியில், ரோட்டோரங்களில், கடை வீதியில் தங்குகிறார்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். கொஞ்ச நாளிலே உங்களை ஆசிர்வதித்து ஒரு வீட்டை தந்து தேவன் உயர்த்தி வைப்பதை பார்ப்பீர்கள். அதுபோல மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் காரியம் நல்லபடியே நடக்கும் நண்பர்களே. ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்களை பரிசுத்தம் ஆக்கும்படி நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டீரே. அதை நாங்கள் அறிந்தவர்களாய் இந்த உலக மக்கள் அனைவரும் உம்மை அறிந்து கொள்ள நாங்கள் அன்றாடம் ஜெபிக்க நினைவூட்டும் தகப்பனே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.